என் அன்பு உறவுகளே, இந்த 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஏதோ கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற வால்பாறை நகராட்சியில் மட்டும் இப்படி ஒரு ஊழல் நடக்கல. தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி, சென்னை சிஎம்டிஏ, வேலூர் மாநகராட்சி, ஆரணி நகராட்சி, போலூர் பேரூராட்சி, மேல்விசாரம் நகராட்சி, எண்ணற்ற அத்தனை நகராட்சி பேரூராட்சிகளிலும் கோடிக்கணக்கான பணங்களை ஊழல் செய்துதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்கணும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே வால்பாறை நகராட்சியில் ஆணையாளராக, கமிஷனராக இருந்த பவுன்ராஜ் என்பவர் 15 கோடி ஊழல் செய்து விட்டார் என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக இதே வால்பாறை நகராட்சி தபால் நிலையங்களிலும் வங்கிகளிலும் பிக்ஸட் டெபாசிட் செய்யும் அளவுக்கு 200 கோடி ரூபாய் நிதி வைத்திருந்தது இந்த வால்பாறை நகராட்சி. அப்படி இருந்த இந்த வால்பாறை நகராட்சி கையேந்துகின்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டதுதான் கருணாநிதி பெற்றெடுத்த தவ புதல்வன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் அருமை. நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். 200 கோடி ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் போடுற அளவுக்கு இருந்த இந்த நகராட்சியை பிச்சைக்கார நகராட்சியை மாத்தினது இந்த திமுக கலைஞர், இந்த திமுகவின் தலைவர். 80 கோடி ரூபாய், 80,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த அமைச்சரின் கீழே வந்த இந்த நகராட்சி 80 கோடி ரூபாய் ஊழலுக்கு போயிருக்கு. நீங்க சிரிச்சு பார்க்கணும். 80 கோடி ரூபாய் எவன் அப்பாவுக்கு காசு? யாருடைய காசு? நீங்க வாங்குற தண்ணி பாட்டலுக்கும், நீங்க வச்சிருக்க கடைக்கும், நீங்க வாழ்கின்ற வீட்டுக்கும், நீங்க போடுகின்ற, நீங்க நடக்கிற சாலைக்கும் நீங்க கட்டின வரி, அது உங்களுடைய பணம், அது உங்க பணம். உங்க பணத்துல அவன் மஞ்ச குளிச்சிட்டு லப்பர் தோட்டம், முந்திரி காடு, இதையெல்லாம் வாங்கி தெளிச்சு அவன் குடும்பத்தையும் அவன் வயிற்றையும் வளர்க்கிறான். கேள்வி கேட்க துப்பு இருக்கா? துப்பு இருக்கா? 21 வார்டு, அதுல ஒத்த வார்டுல அதிமுக காரு. அவர் அது கேட்டாரா? அவரும் கேட்கல. இதை யாரு கேட்டா? எங்கிருந்தோ வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. பத்திரிகையில எழுதப்படுது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்கிறாங்க. ஆனா திமுக காரங்களோ, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஏன் கேட்டாங்க? 10% கமிஷன் வரல, 10% கமிஷன் வரல, அதனால கேட்டாரு. நீங்க சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. இந்த வால்பாறை நகராட்சி எப்படிப்பட்ட நகராட்சி? எல்லா செல்வ வளங்களும் பெற்ற நகராட்சி. இந்த வால்பாறை நகராட்சி பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இதையெல்லாம் சரி செய்யாம ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த தவ புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போய் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் உன் சொந்த கட்சியிலேயே இருக்கிறவன் 10 அணியா இருக்கிறான். ஓரணியில் தமிழ்நாடு வச்சு என்னத்தை புடுங்க போற கேட்கறதுக்கு அதிமுகவுக்கு துப்பில்ல, துப்பில்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சியும், உண்மையாக எதிர்கட்சி தலைவராக அண்ணன் சீமானும் தான் இருக்கிறார். அவரும் தான் இருக்கிறார். வேற யார் கேட்பா? பாஜக காரன் கேட்பானா? பாஜக காரன் தமிழ்நாட்டில் பாஜக காரன் கேட்கறது இருக்கட்டும். இந்த வால்பாறையில பாஜக கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? பாஜகவுடைய பொறுப்பாளர் இங்க சாராயம் விற்கணும், இங்க சாராயம் விற்கணும். பாஜகவுடைய பொறுப்பாளர் சாராயம் விற்கணும்னா திமுக நகர செயலாளர் துணை வேணும். கேட்க மாட்டாங்க.
இன்னைக்கு பாருங்க, ஒரு டாஸ்மார்க் இங்க கோயிலுக்கு எதிரில் இருக்கு. அந்த டாஸ்மார்க் எப்பவுமே இந்த திமுக காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 வழி வச்சிருப்பாங்க, முன்வாசல் பின்வாசல். அது எதுக்குன்னு உங்க மனசாட்சிக்கே விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அது போல இந்த டாஸ்மார்க்குக்கும் முன்வாசலும் இருக்கு, பின்வாசலும் இருக்கு. முன்வாசல்ல அரசு சொன்ன நேரத்துல திறப்பாங்க, பின்வாசல்ல இவங்க பார்க்குற வேலையை பார்ப்பாங்க. இதை கேட்க காவல்துறைக்கு ஏதாவது தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? வெறும் 300 மீட்டர் காவல் நிலையத்துக்கும் அந்த டாஸ்மார்க்குக்கும் வெறும் 300 மீட்டர். அந்த 300 மீட்டர்ல அவன் இரவு பகலா 24 மணி நேரமும் சாராயம் விற்கிறான். அதை கேட்க யாருக்கும் இங்க தைரியம் இல்லை. ஏன்? ஏன்? எங்க அப்பனுக்கு தான் பாடுறாங்க, பாடிட்டு போகணும். அதுக்கப்புறம் பேசுவோம். அப்படியா? பேசலாமா? பேரணி தானே போறாங்க. பேரணி ஏழு மணிக்கு கரெக்டாக அனுமதி நேரம் 9:30. ஆனால் இப்போ காவல்துறையோட சூழ்ச்சி. என் அன்பு உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்க. இந்த தாய்மார்கள் சுமந்து போறாங்க புனித நீர். இந்த தாய்மார்களின் பாவத்தை சுமப்பதுதான் இந்த நகராட்சி நிர்வாகம். இந்த ஒட்டுமொத்த தாய்மார்களும் கிளர்ந்தெழுந்து இங்க இதே கோயிலுக்கு எதிரில் இருக்கிற டாஸ்மார்க்குள்ள புகுந்தா காவல்துறையோட நிலை என்ன? நிலை என்ன? அப்ப காவல்துறை அதிகாரிகள் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மனு எடுத்துட்டு போய் எங்களுடைய தோழர்கள் போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் அந்த மனுவை எப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும்? 2 கை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த 2 கையை நீட்டி வாங்கலாம். ஆனா அவர் சிகரெட்டை பிடிக்கிற மாதிரி 2 விரல்ல வாங்கியிருக்காரு. 2 விரல்ல. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம். இதான் லட்சணம். காவல்துறை அதிகாரிகள் தன்னை ஒரு சாம்பவனாகவும் தோளுக்கு மேல 3 ஸ்டார் முளைச்சிட்டா தலையில கொம்பு முளைச்ச மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. என்ன என்ன ஐயா, இந்த அரசு அதிகாரிகள், நகராட்சி ஆணையாளராக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், நாட்டின் முதல்வராக கூட இருக்கட்டும், நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்குறவங்க. உங்களுக்கு பெயர் பப்ளிக் சர்வெண்ட், நாங்க பப்ளிக். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன ஒரு மனுவை வாங்கிட்டா நீங்க என்ன குறைஞ்சு போயிருங்க? என்ன குறைஞ்சு போயிருங்க? இந்த காவல்துறை, இந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு எந்த மனுவை கொடுத்தாலும் நீங்க கீழே போங்க. நீங்க போய் டிஎஸ்பியை பாருங்க, நீங்க போய் கீழே போங்க. இங்க அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு எனக்கு பாம்பு கடிச்சிச்சுங்க, கீழே போய் பாரு. ஆனைமலையில பாரு, கீழே போய் பாரு.
இந்த கீழே போய் பாரு, கீழே போய் பாரு, கீழே போய் பாரு அப்படின்னு சொல்றவங்க நீங்க மேல போயிட்டீங்கன்னா நாங்க நிம்மதியா வாழுவோம். நாங்க நிம்மதியா வாழுவோம். என்ன வால்பாறைக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனை மாதிரியா இருக்கு? மார்ச்சரி மாதிரி இருக்கு. மார்ச்சரி மாதிரி இருக்கு. சிந்திச்சு பாருங்க. இந்த வால்பாறைய முழுமையா முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். நீங்கள் இன்னமும் தெளிவடையலைன்னா நீங்க வாழ முடியாத நிலையை இந்த வால்பாறை தள்ளப்படும். உங்களை எப்படி இப்ப எந்த மனு கொடுத்தாலும் நீ இப்ப டிஎஸ்பியை பாரு, நீ இப்ப எஸ்பியை பாரு, நீ மேல சிகிச்சை பண்ண கீழே போ அப்படின்னு சொல்றாங்களோ, ஒரு காலத்துல இது மொத்தமா தேயிலை தோட்ட முதலாளிகளுக்கு நாங்கள் பட்டா கோட்டு கொடுத்துட்டோம், நீங்க கிளம்பி கீழே போங்கன்னு அனுப்புவாங்க. நமக்கு வேற வழி இல்லை, நம்ம மேல போக வேண்டியதுதான். அப்ப உடனடியாக இந்த உளவுத்துறை அதிகாரிகள் நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, வந்து பேசினாங்க, கலைஞ்சாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நினைக்காதீங்க. இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறோம். நாங்க இது சம்பந்தமா பல துறைகள்ல மனு கொடுத்திருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் எடுக்க போவதும் இல்லை. இங்க நாங்க நீட்டுக்கு ரத்து வேணுமா, நாங்க நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிமன்றத்துக்கு தான் போகணும். சேவல் சண்டை நடத்தணுமா, நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நாங்க கோயில் திருவிழா நடத்தணுமா, நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நாங்க போராட்டம் நடத்தணுமா, நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதுபோல இந்த விவகாரத்தையும் நாங்கள் நீதிமன்றம் கொண்டு சென்று அண்ணன் சீமானின் வழிகாட்டுதலில் இதை வென்று எடுப்போம், வெற்றி முடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.